நீங்கள் உங்கள் கம்ஃபர்ட் ஜோன் என்பதிலிருந்து கொஞ்சம் வெளியே வந்து பாருங்கள். இந்த உலகம் எவ்வளோ அழகானது என்று அப்பொழுது தான் புரியும். எமது வாழ்க்கை இவ்வளவுதான், எமது வாழ்க்கையில் இந்த விடயங்களை மட்டும்தான் நான் செய்ய வேண்டும், எமது வாழ்க்கை இதை தாண்டி எதுவுமே இல்லை என்ற ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பண்ணப்பட்டுள்ளது எமது ஆழ்மனதில். அதுதான் கம்ஃபர்ட் ஜோன் என்பது. அந்த ப்ரோக்ராமை தாண்டி வேறு ஏதாவது செய்வதற்கு இந்த ஆழ்மனம் இடம் தருவதே இல்லை. அதுதான் கம்ஃபர்ட் ஜோன் என்பது. அந்த கம்ஃபர்ட் ஜோனில் நாம் வாழும்போது எமக்கு பல தடைகள், எமது வாழ்க்கையில் பல முன்னேற்றங்கள் தடைப்படலாம். அதனால் உங்கள் கம்ஃபர்ட் ஜோன் என்பதை தாண்டி சற்று வெளியே வந்து பாருங்கள். நல்ல விடயங்களில் மட்டும், கெட்ட விடயங்களில் அல்ல. அதாவது இந்த சமூகத்துடன் நீங்கள் பழகும்போது, மற்றவர்களுடன் பழகும்போது கூச்ச சுபாவம் உங்களுக்கு இருந்தால் அது உங்கள் கம்ஃபர்ட் ஜோன் என்று அர்த்தம். நீங்கள் சில உணவுகளை மட்டும்தான் உண்வீர்கள் என்று ஒரு கொள்கை இருந்தால், உங்கள் ஆரோக்கியத்திற்காக அவ்வாறு கொள்கையை நீங்கள் பின்பற்றுவது வேறு விடயம். சும்மாவே அந்த கொள்கை உங்களுள் இருந்தால், சிறு வயது முதலே அந்த கொள்கையை நீங்கள் வைத்து கொண்டிருந்தால் நீங்கள் கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கின்றீர்கள் என்று அர்த்தம். இந்த நபர்களுடன் மட்டும்தான் நான் பழகுவேன், வேறு நபர்களுடன் என்னால் பழக முடியாது, புதியவர்களுடன் என்னால் பழக முடியாது என்றால் நீங்கள் கம்ஃபர்ட் ஜோனில் மட்டுமே இருக்கின்றீர்கள் என்று அர்த்தம். அது ஆழ்மனதில் பண்ணப்பட்ட ஒரு ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராமிற்கு நீங்கள் அடிமையாகி அதன் மாதிரி தான் நீங்கள் வாழ்கின்றீர்கள் என்று அர்த்தம். அதாவது கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்களை நீங்கள் கண்டிருப்பீர்கள், நீங்கள் வேலை செய்தும் இருப்பீர்கள். அவை எவ்வாறு ப்ரோக்ராம் பண்ணப்பட்டனவோ அவ்வாறு தான் அவை இயங்கும். அது மாதிரி தான் உங்கள் சிறுவயது அனுபவங்கள், உங்கள் கசப்பான சில அனுபவங்கள் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு இந்த கம்ஃபர்ட் ஜோன் என்பதை உருவாக்கி இருக்கும். ஆகவே அந்த கம்ஃபர்ட் ஜோன் என்பது மிகவும் தீயதாக, அதாவது உங்கள் முன்னேற்றத்திற்கு அது உதவி செய்யாத ஒன்றாக இருக்கும் போது அதனை மாற்றி அமைக்க வேண்டியது உங்கள் கடமையாகும். அதனை சரியாக அட்ரஸ் பண்ணி, அதனை சரியாக அறிந்து கொண்டு அதனை மாற்றி அமைக்க வேண்டிய கடமை உங்களை சார்ந்ததாகும். ஆகவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், நீங்கள் செய்ய தயங்குவதை, நல்ல விடயங்களில் மட்டும் நீங்கள் செய்ய தயங்குவதை மீண்டும் செய்ய துணியுங்கள், துணிச்சலுடன் செய்யுங்கள், பயத்தை தூக்கி எறியுங்கள். 2-3 தடவை இதை செய்து கொண்டிருக்கும் போது உங்களுக்கு கடினமாகத்தான் இருக்கும். ஆனால் மீள நீங்கள் செய்யும் போது அது உங்கள் ஆழ்மனதில் சென்று அது உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாறிவிடும். அதுதான் கம்ஃபர்ட் ஜோன் என்பதை உடைத்து எறிவது என்று சொல்வார்கள். சிலர் எப்பொழுதும் கம்ஃபர்ட் ஜோனிலேயே வாழ்ந்து கொண்டு தமது வாழ்க்கையில் டிப்ரெஷன்களையும் ஆங்ஸைட்டி என்பதையும் அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். ஆகவே கம்ஃபர்ட் ஜோனை நீங்கள் தாண்டி வந்துவிட்டால் மக்களுடன் நீங்கள் சகஜமாக பழகும் ஒருவராகவும், உங்கள் தேவைகள் எதுவோ அதனை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆற்றல் பெற்ற ஒருவராகவும் நீங்கள் மாறி, அதனால் இந்த ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் என்பவை தீர்வதற்கும் உங்களுக்கு வழி பிறக்கும். ஆகவே சற்று பாருங்கள், கம்ஃபர்ட் ஜோனை தாண்டி எளியே பாருங்கள். இந்த அழகான விண்மீன்கள், இந்த அழகான ஆகாயம் உங்களுக்கு தெரியும். உங்கள் வாழ்க்கை இவ்வளவுதான், இத்துடன் முடிந்துவிட்டது என்று நீங்கள் இதுவரை நினைத்து கொண்டிருந்தது வாழ்க்கை அல்ல. அதனையும் தாண்டி நிறைய விடயங்கள் இருக்கின்றன என்று உங்களுக்கு புரியும். ஆகவே கம்ஃபர்ட் ஜோன் என்பது நீங்கள் எனது வாழ்க்கை இவ்வளவுதான், இத்துடன் முடிகின்றது, இது மட்டும் செய்தால் போதும், இவர்களுடன் பழகினால் போதும் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கும் அந்த நினைப்பாகும். ஆகவே நல்ல விடயங்களில் அதனையும் தாண்டி நீங்கள் சிந்திக்க வேண்டும், செயற்பட வேண்டும். உங்கள் ஆழ்மனதில் இதுவரை பண்ணப்பட்ட அந்த புரோகிராமை மாற்றி அமைப்பதற்காக நீங்கள் முயல வேண்டும். அவ்வாறு நீங்கள் முயற்சி செய்யும் போது உங்கள் வாழ்க்கை இன்னும் அழகானதாகவும் இன்னும் வெற்றி தருவதாகவும் மாறும் என்ற இந்த மோட்டிவேஷனல் வீடியோவில் நாம் உங்களுக்கு மிக சிறந்த ஒரு கருத்தை கொண்டு வந்தோம் என்று நினைக்கின்றோம். தொடர்ந்தும் இது மாதிரியான மோட்டிவேஷனல் சைக்காலஜிக்கல் வீடியோக்களுக்காக எம்முடன் இணைந்திருங்கள்.